பகைவனுக்கு மரியாதை கொடு. பகையை குறைத்து மதிப்பிடுவதும் உன்னை உயர்வாக எண்ணுவதும் வெற்றிக்கு வித்திடாது. சேரன் காடுகளை அழித்து முன்னேறினால் என்ன செய்வது? பல்லாயிரம் அழிவுகளை கண்டது இயற்கை. அவை புதுப்பித்து கொள்ளும். மனித உயிர்கள் புதுப்பித்து கொள்ளாது. 3 காடுகளை விட 300 ஊர்களின் குடிகள் முக்கியம். கிராமத்தை நோக்கி சேரன் முன்னேறினால் குடிகளை உள்ளிழுத்து கொள். அவசரம் வேண்டாம். அறம் தவறவும் வேண்டாம். நோக்கத்தை விட செல்லும் வழி முக்கியம். பாரியின் முகத்தில் தெளிவு வராததை கண்ட ஆதிரை தொடர்ந்தாள். உன் பகைவனை திகைப்பூட்ட உன்னிடம் என்ன இருக்கிறது? போருக்கான ஏற்பாடுகளில் பரம்பு எப்போதும் ஈடுபடுவதில்லையே என்ற விதத்தில் பாரி யோசிக்க, ஆதிரை மாற்றி கேட்டாள். உன்னுடைய ஆற்றல் என்ன? சேரன் உள்ளே நுழைந்தால் காடுகள் என்று மெதுவாக துவங்கிய பாரி, மலைகள், மரங்கள், விலங்குகள், பறவைகள் என பரம்பு மொத்தமும் என்றான் பாரி சத்தமாய். இது உனது உலகம், உனது காடு. மலையை ஆள்பவனுக்கு மனிதனை ஆள்வதா சிரமம்? பரம்பின் தன்மையே தெரியாமல் சேரன் உன் காடுகளில் நுழைகிறான். ஒவ்வொரு இடத்திலும் உன்னால் அவனை பன்முறையில் வீழ்த்த இயலும். ஆதிரை மீண்டும் ஒரு முறை விரல்களை பற்றி சிறுவன் பாரியை அவனது மனதுக்குள் அழைத்துச் சென்றாள். குழப்பத்தில் இருந்த மனக்கதவுகள் வெடித்து சிதறின. மனம் விரிந்தது. பாரி தெளிவடைந்தான். மலர்ந்த முகத்துடன், புரிந்தது, நீங்கள் ஓய்வெடுங்கள், நான் வருகிறேன் என்று கூறி எழுந்தான். நடந்து வெளியே சென்றவனை பாரி என்று ஆதிரை அழைத்தாள். பாரி திரும்பி ஆதிரையை பார்க்க, பகையிலும் நெருப்பிலும் மிச்சம் இருக்கக்கூடாது, நல்லதை அழிக்க வரும் தீமையிலும் என்று உரக்க கூறினாள் ஆதிரை. அவளின் கண்கள் கனன்று கொண்டிருந்தன. பாரி ஒரு கணம் அதிர்ந்து போனான். பாரிக்கு கருணையை கற்றுத்தந்தவள் ஆதிரை. அறத்தை போதித்தவள் ஆதிரை. அனைத்து உயிர்களையும் தன்னுயிராய் பார்க்கும் பக்குவத்தை கற்பித்தவள். பரம்பின் மீது போர் என்று கேட்டதும் அவளிடமிருந்து வரும் சீற்றத்தை கண்டு பாரி வியந்தான். தன் தந்தையையும் பரம்பையும் வழிநடத்தியவள் ஆதிரை என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அறத்தை பாதுகாக்க வேண்டுமெனில் தன் தாயால் காக்கும் தெய்வமாக மட்டுமல்ல, அழிக்கும் கொற்றவையாகவும் உருவெடுக்க இயலும் என்பதை இப்போது உணர்ந்தான்.